வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை, அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 14/10/2025 செவ்வாய்க்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்கும். அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மேசத்துலேருந்து வந்துடுவோம். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம், யாருடைய ராசியில் சந்திரன் இருக்கார் அப்படின்னா கடகத்தில் சந்திரன் இருக்கார். அதுக்கு நேர் ஆப்போசிட் ராசியில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். கண்டிப்பாக கும்பராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கும். அதே மாதிரி சந்திரன் வந்து கடகத்தில் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனதில் ஒரு சின்ன தயக்கங்கள், சின்ன படப்படப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். சந்திரன் வந்து மனோகாரகன் இல்லையா, மனதை கெடுத்துக்கிட்டே இருப்பார். எங்கெங்கெல்லாம் வந்து சந்திரன் பயணிக்கிறாரோ அங்கெல்லாம் மனசை கெடுத்துருவார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா அவர் வந்து மனோகாரகன் பேர். அவருக்கு கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே இந்த கடகராசிகளில் பிறந்தவங்களை பார்த்திங்கன்னா நிறைய கற்பனை கதாபாத்திரங்கள் எழுதுவாங்க, மிகப்பெரிய புனைப்பு கதைகள் எழுதுவாங்க. ஏன்னா உங்களுக்கு கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இந்த கடகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். சந்திரன் இல்லையா, அந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரியான, ஏன்னா கடகம் வந்து சந்திரனுடைய இயல்பான ஒரு ராசி இல்லையா, சந்திரனுக்கான ஒரு ராசி வந்து கடகராசி தான். அது வந்து உங்களுக்கு நீர் ராசி. நீர் ராசியில் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரியான கற்பனை வளம் அதிகரிக்கும். சரியா, ஏன்னா நீருங்கிறது குளுமையான ஒன்று இல்லையா. அப்போ குளுமைங்கிறது கற்பனை வளம்ங்கிறது நீங்கள் குளுமையான நேரத்தில் நீங்கள் ஒரு ஹீட்டாக உணரும் போது உங்களுக்கு கற்பனை வளம் வருமானம் வராது. நீங்கள் ஏதாவது இயற்கையான இடத்துக்கு நீங்கள் குளுமையான ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். அதை பார்த்து ஒரு கவிதை எழுதணும்னு தோணும் இல்லையா. என்ன காரணம் அப்படின்னா அந்த குளுமை வந்து உங்களுடைய மனதை இயக்கக்கூடிய, மனம் மகிழ வச்சு உங்களை இயக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டது இந்த குளிமைக்கு. அதனால தான் கடல் ராசி, கடல் சார்ந்த ஒரு ராசி. சரிங்களா. அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள். ஃபஸ்ட்டு மேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் பொன்னிறம். சரிங்களா. அதே மாதிரி சந்திப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகும், ஆதாயகரமான நாளாகும், நட்பு மேம்படக்கூடிய நாளாகும், எதிரிகள் இருந்தாலும் விலகி செல்வார்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நட்பு வழி சந்திப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகும், மனம் நிம்மதி ஏற்படக்கூடிய நாளாகும், அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகும், உறவு பற்றிய புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகும், கடன் விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் வரக்கூடிய நாளாகும், கமிஷன் வகையிலும் ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாகும், பயணம் மூலமாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும், உயர் அதிகாரியுடைய நட்பு கிடைக்கக்கூடிய நாளாகும், வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கூட மேன்மையான ஒரு நாளாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு, அதாவது எப்பயுமே வந்து மேசத்துக்கு வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 4+5ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் பொன்னிறம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் பொன்னிறம் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகும், பிரச்சனைகள் குறையும் நாளாகும், வெற்றிகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், சில முடிவுகளை எடுப்பீர்கள். அதே மாதிரி உடன் பிறந்தவருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு, உடல் சார்ந்த மேம்பாடு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நெருங்கிய உறவினுடைய வருகை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஊழியர்களிடத்திலேருந்து ஆதாயம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்ட காரியங்களில் கைகூடி வரக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் போட்டிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருப்பீர்கள். செலவுகள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு, ராசியா நிறம் சிவப்பு நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 8+1 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு, ராசியா நிறம் வந்து மஞ்சள் நிறம். சரிங்களா. குழப்பங்கள் நீக்கும் நாளாகவும், அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும், கருத்து வேறுபாடுகளில் கவனம் தேவை. சரிங்களா. மனதளவில் இருந்த ஒரு விதமான புதுவிதமான குழப்பங்கள் மறையறக்கான வாய்ப்புகளும் இருக்குது, நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. பொருளாதார தொடர்பான எண்ணங்கள் மேலோங்குவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பலம் பெற்ற பலவீனம் எதுங்கிறது, பலம் எது பலவீனம் எது என்பதை புரிந்து கொள்வதற்கான நாளாக இருக்குது. அதே மாதிரி தம்பதிகளிடையே அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் பணிகள் பொறுப்பு மேலோங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சக ஊழியர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி நலம் நிறைந்த நாளாக, செல்வாக்கு நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு, ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3+8 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து தெற்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், தாமதங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது. ஒரு சில தாமதங்கள் தான் வந்து சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்காது, ஒரு சின்ன தாமதங்கள் இருக்கும். பழைய நினைவுகளால் ஒரு விதமான தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், குடும்ப உறுப்பினர்களை எண்ணங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. வெளியூர் பயணங்கள், புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய, ஏன்னா இன்றைக்கி நாள் சந்திரன் உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கிறதுனால வெளியூர் பயணங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா. அதே மாதிரி சிறு விமர்சனங்களையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எதிர்பார்த்த சில
பணிகள் தாமதமாக உண்டானாலுமே தன்னம்பிக்கை மேலோகக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 7, 3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் இளம் நீல நிறம். சரிங்களா? அதே மாதிரி வாதங்கள் நீங்கும் நாளாகும், விவாதங்கள் நீங்கும் நாளாகும், உழைப்பு அதிகரிக்கும் நாளாகும், முதலீடுகள் மேம்படும் நாளாகும். அதுக்கு நண்பரிடத்தில் வீண் விவாதங்களை ஏற்படுத்த தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி தவிர்ப்பது நல்லது. வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. ஏன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உழைப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சக ஊழியரோட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீண்ட நேரம் வந்து கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது. ரகசியமான சில முதலீடுகள் செய்வது எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதில் தடங்கல்களும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? கொஞ்சம் தடங்கல்கள் உங்களுடைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் இளம் நீல நிறம். சரிங்களா? அதே மாதிரி 8, 4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் இளம் நீல நிறம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ஆதரவான நாளாகவும் ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் சேமிப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி தாந்திரிகமான செயல்கள் மூலமாக பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உடன் பிறந்தவருடைய ஆதரவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பழைய கடன்கள் பிரச்சனை குறையிறக்கான வாய்ப்பு, ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டான நாளாகும். வேலை வாய்ப்புகள் ஒத்துழைப்புகள் மேம்படக்கூடிய நாளாகும். உயர் அதிகாரியோட இடத்துல வந்து மதிப்பும் மரியாதையும் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அனுபவங்கள் மேம்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6, 3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 6ஆம் நம்பரும் அதே போன்று 3ஆம் நம்பரும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் வந்து அடர் பச்சை நிறம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வடமேற்கு, ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். பொறுப்புகள் மேம்படும் நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி பொறுப்பின்றி செயல்படுவதை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி சமூக காரியங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். சமூக அலுவலகத்தில் சார்ந்த பொறுப்புகள் மேம்படுறதுக்கும் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வாகனங்களுடைய சீர் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் லாபம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் சமூக நிகழ்வுகளால் மனதில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் செயல்பாடுகளில் இருந்த மந்தத்தன்மை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதேமாதிரி குழந்தைகள் வழியில் பொறுப்பற்ற செயல்பாடுகளை செய்யாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி சோதனைகள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். சோதனைகள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில ட்ராபேக்கோ கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி அனுகூலமான திசை வந்து வடமேற்கு, ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சரிங்களா? அதே மாதிரி 8, 3ங்கிறது தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். நீங்கள் செய்யுங்க. சரிங்களா? அது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு, ராசியா நிறம் வந்து நீல நிறம். சரிங்களா? வருத்தங்கள் நீங்கும் நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் அதே மாதிரி ஈடுபாடு செயல்படக்கூடிய நாளாகவும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி தனவரவு தேவைக்கு ஏற்ப கிடைக்கக்கூடிய நாளாகவும் இழுபறியான சில வேலைகள் முடித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. சில எதிர்பார்த்த மகிழ்ச்சிகள் செய்தியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவினருடைய வருகையால் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் மறையும் நாளாகவும் உயர் அதிகாரியுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி தர்ம காரியங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் நீல நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 7 + 8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் இன்றைய நாள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் மஞ்சள். சரிங்களா? கவலைகள் மறையும் நாளாகவும் வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி மனதளவில் இருந்த கவலைகள் மறையறக்கான வாய்ப்புக்கும் சுபகாரியங்கள் எண்ணங்கள் கைகூடி வரக்கும் வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சி உண்டான நாளாகவும் வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் தனித்தன்மை வெளிப்படக்கூடிய நண்பர்கள் வட்டாரத்தில் விரிவடைய நாளாகவும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 4, 8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து மேற்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு, ராசியா நிறம் வந்து உங்களுக்கு சிவப்பு நிறம். மகிழ்ச்சிகரமான நாளாகவும் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் தடைகள் விலகும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி பலம் பெற்ற பலவீனம் எது என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. அதே மாதிரி வாழ்வியல் மகிழ்ச்சிகள் சூழ் அமைப்பு நண்பர்களுடைய வருகை அதே போன்ற மகிழ்ச்சிகரமான தருணங்களை வரவேற்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் மேம்பாடு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் மேன்மை ஏற்படக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் சில வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் சுபகாரியங்கள் முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாகவும் ஜெயமான ஒரு
ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு, ராசியான நிறம் சிவப்பு நிறம். ரொம்ப சூப்பராக ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகும், ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய நாளாகும், தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவப்பு நிறம். அதே மாதிரி 4, 9 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு, ராசியான நிறம் பொன்னிறம். மதிப்பு கூடும் நாளாகும், பொறுப்புகள் கிடைக்கும் நாளாகும், கவலைகள் குறையும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மதிப்பு கூடக்கூடிய நாளாகும், மற்றவர்களுடைய மாணவர்களிடத்திலே தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். அதே மாதிரி ஒத்துழைப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணிபுரியும் இடத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கால்நடையின் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சவாலான பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மனதளவில் இருந்த கவலைகள் குறையிறக்கும், ஆதாயங்கள் நிறைந்த நாளாகவும், லாபகரமான நாளாகவும், வெற்றிகரமான நாளாகவும் உங்களுக்கு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் பொன்னிறம். அதே மாதிரி 7+8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் வெள்ளை. சாதனைகள் மேம்படும் நாளாகும், சிந்தனைகள் மேம்படும் நாளாகும், சாதனைகள் மேம்படும் நாளாகும். அதே மாதிரி ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. மனதில் இருந்த புதிய சிந்தனைகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு. குழந்தைகள் வழியில் தனித்தன்மையை புரிந்து கொள்வீர்கள். அதே மாதிரி நீண்ட நாள் பிரச்சனைகளை நிறைவேற்றுவீர்கள். புதிய வரவுகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாகும். வியாபாரத்தில் பணிகளில் பொறுப்பும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. அதே மாதிரி பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மேன்மை நிறைந்த நாளாகவும், வெற்றிகரமான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு, ராசியா நிறம் வெளிர் நீலம். சரிங்களா, சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி 2, 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கேன். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.